ஹாய் மைவேத்திரி மக்களே. நாளைக்கு டிசம்பர் 4th கோர்ட்டில் கேஸ் நடக்க போகுது, ஹியரிங் நடக்க போகுது. எல்லாருக்கும் ஏற்கனவே தெரியும் நினைக்கிறேன். வெனஸ்டே நடக்க போகுது, December 4th 71 டைரக்டர்ஸ்க்கான பெயில் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நாளைக்கு வந்துடும் அப்படின்னு. பட் பிரச்சனை என்னென்னா, அங்கேயும் சில பிரச்சனை இருக்குது. நாளைக்கு கிடைக்குமான்றது கொஞ்சம் சந்தேகம்தான். சந்தேகம் கொஞ்சம் இல்லை, எனக்கு நிறையவே இருக்குது சந்தேகம். ஏன்னா போன வாரம் என்ன நடந்துச்சோ அதே மாதிரி இந்த வாரமும் நடக்கிறதுக்கு, அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே கேஸ் நிறைய பெண்டிங் இருக்குது போல். அந்த கேஸ் எல்லாம் விசாரித்து கடைசி அதுக்கப்புறம் தான் வந்து இந்த கேஸ் வரும். மைவித்திரி சம்மந்தமான அப்ளை பண்ணவங்க கேஸ்லாம் வரும் போல். ஏன்னா அவ்வளோ கேஸ் அங்கே பெண்டிங் இருக்குது. அதெல்லாம் அவங்க முடிச்சு வச்சு கடைசியாக பின்னாடி வாசிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் இருக்குன்னு தெரில. ஏன்னா இப்போ ஸ்டார்டிங்கில் என்னென்னா, நாளைக்கு காலையில் 10:30 ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து கோர்ட் நம்பர் 2ல் வந்து ஹானரபிள் மிஸ்டர் ஜஸ்டிஸ் எஸ் சுந்தரையா அவர்களும், ஹானரபிள் மிஸ்டர் ஜஸ்டிஸ் பி தனபால் ஐயா அவர்களும், வேறு கேஸ் நிறைய கேசஸ் இருக்குது. இந்த கேசஸ்க்கெலாம் ரொம்ப டைம் எடுக்கும். இந்த மாதிரி கேசஸ் ஃபார் அட்மிஷன், மிஸ்சலேனியஸ் பெட்டிஷன்ஸ், இந்த மாதிரி கேசஸ்லாம் இருக்குது. இந்த கேசஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கும். நிறைய வாதாடி இதெல்லாம் முடிஞ்சு ரொம்ப நேரம் எடுக்கும். அவ்வளோ டைம் எடுக்கும். ஸோ இந்த கேஸ் எல்லாம் முடிக்கணும். இவ்வளோ கேசஸ் இருக்குது. பார்க்குறதுக்கு நான் சின்னதாக தெரியும், பட் எக்கச்சக்க கேசஸ் இருக்குது. இந்த கேஸ் எல்லாம் முடியணும். நம்மது எங்கே இருக்குன்னா பாட்டமில் இருக்குது. ஸோ நான் இப்போ தான் இங்கே வந்துக்கிட்டு இருக்கேன். அப்படியே இதெல்லாம் ஒவ்வொரு கேஸாக இதெல்லாம் முடிச்சு இதை முடிச்சு நீங்கள் பாருங்கள், எக்கச்சக்க கேசஸ் இருக்குது. நாளைக்கு 1 டேயில் மட்டும் இவ்வளோ கேசஸ் இருக்குது. அவங்க 2 பேர்த்துக்கு மட்டும். அதுக்கப்புறம் ஐயா தனபால் ஐயாவுக்கு தனியாக கோர்ட் நம்பர் 26 கொடுத்துருவாங்க. அதில் போய்ட்டு அவர் பேலன்ஸ் இருக்கக்கூடிய இதை பார்ப்பார். முதல்ல 2 பேர் சேர்ந்து தான் ஃபஸ்ட்டு விசாரிப்பாங்க. 2 ஜட்ஜோட இதில் போகும். ஸோ இங்கே எத்தனை இருக்குது பாருங்கள் அவங்களுக்கு. ஃபைனல் ஹியரிங் கேசஸ்ன்னு சொல்லி நிறையா இருக்குது. இதெல்லாம் நிறைய நேரம் வாதாடுவாங்க. ஸோ அவ்வளோ டைம் எடுக்கும். இவ்வளோ கேசஸ் இருக்குது. இந்த கேசஸ் எல்லாம் முடிஞ்சு வர எவ்வளோ டைம் இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பார்த்துக்குங்க. அப்போ நாளைக்கு ஒரு 3-4 மணிக்கெலாம் எதிர்பார்க்க வாய்ப்பே இல்லை. 5-6 மணி ஆனாலும் எதிர்பார்க்க வாய்ப்பு இல்லை. குறைஞ்சது 7-8 மணிக்கு எதிர்பார்த்தா தான். 7-8 மணின்ற போது கோர்ட்டே க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவான்ற மாதிரி தான் இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இங்கே கேசஸ் அவ்வளோ கேசஸ் இருக்கும் பாருங்கள், எவ்வளோ கேசஸ்ஸு. இந்த கேஸ் எல்லாம் முடிஞ்சு வரணும். இன்னும் போயிட்டுருக்கு. இந்த கேசஸ் எல்லாம் விசாரிப்பாங்க. இதெல்லாம் முடிஞ்சு இப்போ தான் ஆரம்பிக்குது. ஐயா அவர்கள் தனியாக இது வரைக்கும் 2 பேர் சேர்ந்து விசாரிக்கிற கேசஸ் இப்போ தான் கோர்ட் நம்பர் 26ல் இந்த ஹானரபிள் மிஸ்டர் ஜஸ்டிஸ் பி தனபால் ஐயா அவர்கள் தனியாக இது பண்ண போகிறார். அதுலேயுமே கேஸ் வந்து ஃபஸ்ட் நம்பரில் கூட வரல, கடைசியாக தான் இருக்குது பாருங்கள். இதில் கூட ஆரம்பித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போகுது. கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இனிமேல் தான் கேஸ் வரப்போகுது. எங்கே 2023, 24, 25 இங்கேயுமே ஆரம்பித்து எவ்வளோ கேசஸ் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் முடிஞ்சு இப்போ தான் வர ஸ்டார்ட் ஆகுது. இங்கே வந்திருக்கு 36ஆம் நம்பர் சிஆர்எல்ஓபி வள்ளி அம்மாள். அட்வொகேட் யாருன்னு பார்த்தா ராஜா அவர் தான். வள்ளி அம்மாள் ஆரம்பிக்குது. அதுக்கடுத்து காயத்ரி ஸ்ரீனிவாசன், அதுக்கப்புறம் மீரல் அண்டு புனிதா அப்படின்ற ஒரு லேடி இருக்காங்க. இங்கே 2. ஸோ 36ல் ஒரு 3 பேர் வர்றாங்க. இது முடித்ததுக்கப்புறம் இதெல்லாம் வந்து அதர் ஆக்ட்ஸ் ஆன்டிசிபேட்டரி பெயில் வருது. அதுக்கடுத்து கீழே வந்தீங்கன்னா 42 கிட்ட வரும் நினைக்கிறேன். 42 அந்த இருக்குது. 42ல் கீதா, அதுக்கடுத்து சத்யா அண்ட் அனதர், கோவிந்தராஜ், கிரிஜா, சுவாதி, கனிஷ்கா. ஸோ 42ல் இத்தனை பேர் இருக்காங்க. ஸோ ஐட்டா நம்பர் 42ல் இத்தனை பேர் இருக்காங்க. அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இதெல்லாம் வர்றதுக்குள்ளே நாளைக்கு எப்படியும் 5 to 6 மினிமம் எதிர்பார்க்கலாம். 5 to 6 ஆகும் அப்படின்னு. ஸோ நிறைய பேர் மைவித்திரி ஆர்ட்ஸ் மெம்பர் உறுப்பினர்கள் வேண்டிக்கோங்க, சீக்கிரமாக வரணும் அப்படின்னு, முடியணும் அப்படின்னு. இல்லைன்னா திரும்ப அர்ஜென்ட்டாக கூட அர்ஜென்ட்டாக கூட சான்சஸ் இருக்குது. ஏன்னா அவ்வளோ கேசஸ் இருக்குது. இவ்வளோ கேசஸை பார்த்துட்டு தான் இங்கே பார்க்கவே முடியும். இன்னொரு அப்டேட்டும் கொடுக்கலான்னு பார்த்தேன். இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னா, மைவித்திரி ஆர்ட்ஸ் எம்டி டைரக்டர் சக்தி ஆனந்தன் வந்து இது வரைக்கும் அவர் வந்து பெயில் ரிலாக்ஸேஷனுக்கு அப்ளையே பண்ணலை. அவர் கோயம்புத்தூர் கோர்ட்டில் தான் அவருக்கு மாற்றி விட்டுருக்காங்க. நானும் கோயம்புத்தூர் கோர்ட்டில் செக் பண்ணி பார்த்துட்ருக்கேன். எப்பயாச்சும் அப்ளை பண்ணுவாரா, ஃபஸ்ட்டு அப்ளையாச்சும் பண்ணட்டுமே அப்படின்னு. இது வரைக்கும் அவர் அப்ளை கூட பண்ணலை. பெயில் ரிலாக்ஸேஷனுக்கு அவர் போகவே இல்லை. ஸோ கையெழுத்து மட்டும் போட்டுட்டு வந்துக்கிட்டே இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ பெயில் ரிலாக்ஸேஷனுக்கு அவர் ட்ரையே பண்ணல. இது இந்த பக்கம் தனியாக நடந்துக்கிட்டு இருக்கு. இவங்க 71 டைரக்டர்ஸுக்கு தனியாக நடந்துக்கிட்டு இருக்கு. அங்கிட்டு அவரோட கேஸ் தனியாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரே கேஸ் தான், பட் தனியாக நடந்துக்கிட்டு இருக்கு. பட் அவர் அங்கே ட்ரை பண்ணலாம்.
ஒருவேளை இது கிடைக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு வச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களான்னு தெரியல. ஸோ இப்போ வரைக்குமே அவங்க அப்ளை பண்ணலை. ஸோ நாளைக்கு மோஸ்ட்லி எதிர்பார்க்குறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த நிலைமையே போன தடவை போன வீக் பார்த்தப்பயே வந்து 6:00 மேலே ஆயிடுச்சு கேஸ் வந்து அர்ஜென்ட் ஆனதுக்கு. ஸோ அதே மாதிரி பாசிபிலிட்டிஸ் திரும்பவும் இருக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா இது ஈஸியாக டக்குன்னு முடிகிற மாதிரி தெரில போல். ஸோ டைம் எடுக்கும். வெயிட் பண்ணி பாருங்கள். நாளைக்கான அப்டேட்டை நாளைக்கு கண்டிப்பாக கொடுத்துறேன். முடிஞ்சால் லைவ் வந்து பார்க்குறேன். போன தடவை நான் லைவ் ட்ரை பண்ணேன். பட் என்னை வந்து அக்சஸ் பண்ண ட்ரை பண்ண லைவ் ஸ்ட்ரீமிங் பார்க்குறதுக்கு என்னை டினை பண்ணி விட்டாங்க. ஸோ திரும்ப திரும்ப ட்ரை பண்ணி திரும்ப அக்சஸை டினை பண்ணி விட்டாங்க. மோஸ்ட்லி அட்வொகேட்டாக தான் இருந்தாங்க. ஒரு தடவை உள்ளே போனேன், கொஞ்ச நேரம் வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஃபுல்லாக உள்ளே யாரெல்லாம் வீடியோ காலில் இருக்காங்க பார்த்தா எல்லாம் அட்வொகேட்ஸாக இருந்தாங்க. ஸோ என்னதை பார்த்தோன்னே கிளிக் பண்ணி விட்டாங்க, நீ வெளியே போ அப்படின்னு. அதுக்கப்புறம் திரும்ப ட்ரை பண்ணி பார்த்தா முடியல, அக்சஸை அலோவ் பண்ணலை. ஸோ நாளைக்கும் அக்சஸ் லைவ் ஸ்ட்ரீமிங் ட்ரை பண்ணி பார்க்குறேன். கிடச்சிச்சின்னா லைவ் ஸ்ட்ரீமிங்லேயே என்ன பேசுகிறாங்கன்னு பார்த்துட்டு சொல்கிறேன். அப்படி இல்லைன்னா கிடைக்கல அப்படின்னா லைவ் ஸ்ட்ரீமிங் அக்சஸ் கொடுக்கலன்னா எப்போ கேஸ் வந்து டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுறாங்களோ அப்டேட் பண்ண அடுத்த நிமிஷமே வந்து, ஏன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அப்டேட் பண்ணுவாங்க. 6:00 நடந்தாலும் 7 to 8 ஆயிரும் அப்டேட் பண்ணுறதுக்கு. கேஸ் ஸ்டேட்டஸ் என்னென்னு அப்டேட் பண்ணுவாங்க. அப்டேட் ஆனதுக்கப்புறம் கோர்ட்டில் கேஸ் வந்து கிடைச்சிருச்சா இல்லை கிடைக்கலையா பெயில் அப்படிங்கிறத திரும்ப சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ, பை.